சரி கேளுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வைல்ட் லைஃப் கண்டென்ட்டு அது இந்த அளவுக்கு சாத்தியமாச்சுன்னு எனக்கே நம்ப முடியல. நான் எவ்வளவோ வைல்ட் லைஃப் சஃபாரிஸு எவ்வளவோ வைல்ட் லைஃப் ஏரியாஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது போல் ஒரு குடுப்பனை எனக்கு கிடச்சிது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோ நல்லா த்ரில்லிங்காக, இன்ட்ரெஸ்டிங்காக, கிறிஸ்பியாக, திக்குன்னு இருக்க போது அதை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் நம்மளோட இந்த ட்ரிப்பை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை பந்திப்பூர். அகைன் முதுமலை பந்திப்பூரா அப்படின்னு பார்க்காதீங்க, இது கொஞ்சம் வெரைட்டியாக வித்தியாசமான ஒரு அனுபவம். முதுமலையிலையும் பந்திப்பூர்லேயும் ராத்திரி 9 மணிக்கு செக் போஸ்ட்டை சாத்திடுவாங்க. ஒன்ஸ் செக் போஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வழியாக வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் நடக்காது. அந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் நடக்காததுனால வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஹைவேல இறங்கும். ஆனால் எக்ஸப்ஷனலாக டெய்லியுமே ஒரு 6 to 7 வெஹிக்கிள்ஸ்க்கு அந்த இடத்துல அந்த வழியாக போகிற பர்மிஷன் உண்டு. இந்த 6 வெஹிக்கிள்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட 2 வெஹிக்கிள், KSRTCயோட 2 வெஹிக்கிள், அப்புறம் கேரளா கவர்மெண்ட்டோட ஏதோ ஒரு வண்டி. இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான். ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் பஸ் ஸ்டாப் டு மைசூர் அண்ட் குண்டல்பேட்டுக்கு அப்புறம் பந்திப்பூரில் நுழைஞ்சி ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணி முதுமலை செக் போஸ்ட்டில் கடந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் கூடலூர் போய் ரீச் ஆகி கூடலூர்லேருந்து ஊட்டி போகும். இதுதான் இந்த பஸ்ஸோட ரூட்டு. பெங்களூர்லேருந்து ஊட்டிக்கு 4 மிட் நைட் சர்வீஸ் பஸ்ஸஸ் இருக்குது. இந்த பஸ்ஸஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது முதுமலை அண்ட் பந்திப்பூர் செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ண 9 o'clock மேலே தான் அந்த ரூட்டில் கிராஸ் பண்ணி போகும். ஸோ இந்த பஸ்ஸஸ்ங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிட் உண்டு. அதை பற்றின வீடியோ தான் இது. அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ காட்ட போகிறோம். நீங்கள் பஸ்ஸை புக் பண்ணும் போது வயா கூடலூர் மைசூரா அப்படிங்கிறது பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா கோயம்புத்தூர் வழியாக போகிற பஸ்ஸஸும் இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த ரூட்டு கவர் ஆகாது, உங்களுக்கு இந்த வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. புக்கிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் ரோவில் இருக்க சீட்ஸை புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். நான் புக் பண்ண டைமு ராத்திரி 9:15 பஸ்ஸு. நான் புக் பண்ணது TNSTCல தான். நாம கண்டக்டர் கிட்ட கேட்டோம் எத்தனை மணி போல குண்டல்பேட்டு கிராஸ் பண்ணோம், எப்போ அந்த ஃபாரஸ்ட் ஜோனை போய் ரீச் ஆகும்னு சொல்லும் போது 3 மணிக்கு கிட்ட போல ஆகும் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா ராத்திரி 1:45 AM குண்டல்பேட்டை கிராஸ் பண்ணிச்சு பஸ். ஒரு 2 மணி போல பந்திப்பூர் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிச்சு. இந்த இடத்துல நாம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி கிளம்புன பஸ்ஸுங்க ஆல்ரெடி கிராஸ் பண்ணிச்சு KSRTC பஸ். ஸோ இந்த கேப்புக்கு நடுவில் தான் நாம போயிட்டு இருக்கோம். அதனால நமக்கான சான்சஸ் நிறையவே உண்டு. ஏன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அந்த ஒவ்வொரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லயும் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யாரும் இருக்காங்க. அவங்க உள்ளவே இருப்பாங்க. அவங்க வண்டி வரும்போது பஸ் வரும்போதெல்லாம் அவங்க வெளியில வந்து 2 சைட்ல டார்ச் அடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேட்ஸை அந்த செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நம்ம பஸ்ஸோட கண்டக்டர்ஸு அந்த செக் போஸ்ட்ல இறங்கி செக் போஸ்ட் உள்ள போய் என்ட்ரி போட்டுட்டு திரும்பி வந்து பஸ்ல ஏறி திரும்பி வராங்க. இந்த வேலையை அந்த காட்டுக்கு நடுவில் இவங்க செஞ்சுதான் ஆகணும். அந்த கண்டக்டர்ஸ் பஸ்ஸை விட்டு இறங்கி போறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். 1-2 இடத்துல அந்த கண்டக்டர்ஸ் தான் ஓபன் பண்றாங்க. பந்திப்பூர்ல சின்னதா அங்க கயிறு மாதிரி கட்டி ஒரு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாவை கண்டக்டர் தான் ஓபன் பண்றாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு ரெஸ்பெக்டே வந்துச்சு அவங்க மேல. அதுக்கப்புறம் கண்டக்டர் கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் சொன்னாங்க, அவங்களுக்கு அனிமல் மூவ்மெண்ட்ஸ்லாம் சர்வசாதாரணமா நடக்குமா, கேஷுவலாவே பார்ப்பாங்களாம். ஏன்னா அவங்க ரொட்டீனா இந்த ரூட்ல தான் வந்துட்டு போறாங்க. நைட் டைம்ல கிராஸ் பண்ணும் போது மட்டும் நமக்கு எப்படி ஒரு பயமோ ஒரு பதப்பதைப்போ ஒரு நடுக்கத்தோட இருப்போமோ அதே ஃபீலிங்கு அவங்க எத்தனை டைம் வந்தாலுமே அவங்களுக்கு அது இருக்கதான் செய்யுமா. அவங்க சொல்ல சொல்ல அவங்க மேல ரெஸ்பெக்டும் வந்துச்சு. இத்தனை பேரை பத்திரமா கூட்டிட்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த கண்டக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ்க்கு உண்டு. அதுவும் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இந்த அர்த்த நடு ராத்திரியில
ஹைலி அனிமல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஒரு ஜங்கிள்குள்ள 2 ஜங்கிள் வழியா இத்தனை பேரையும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்போட அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா சல்யூட்ஸ். இப்போ நம்ம டிராவலை பத்தி வருவோம். பஸ்ஸோட லைட் மட்டும் தான் நமக்கு விசிபிலிட்டிங்க. ஆக்சுவலாக சொல்ல போனா நான் ஃப்ரண்ட் ரோல உட்காந்து அந்த மொத்தத்தையும் ரசிச்சுட்டு அந்த டிராவல் ஃபுல்லாவே நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். இதுல என்ன பியூட்டினா, நான் மட்டும் தான் புக் பண்ணிட்டு இதுக்காக வந்தேன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணும் போது எல்லாரும் வந்து டிரைவர் சீட்டு கிட்ட சிட்டா கட்டி உக்காந்துட்டாங்க. எனக்கு வீடியோ எடுக்க முடியாம ஆயிடுச்சு. த்ரில்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். மிட் நைட்ல, அதுவும் முதுமலைக்குள்ள வருது. முதுமலைக்கு நம்ம நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனா மிட் நைட்ல வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இந்த நள்ளிரவு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சான்ஸே இல்லை கைஸ். இதை வந்து அனுபவிச்சு பாக்குறோங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பஸ் பந்திப்பூரை தாண்டி போச்சு. பஸ் அப்படியே வந்துட்டே இருந்தது. ஒரு 2-3 ஹேர்பின் பெண்ட்ஸ் எடுத்துச்சு. அந்த ஒவ்வொரு பெண்ட்லயுமே பஸ்ஸோட லைட் மட்டும் தான் நமக்கு விசிபிலிட்டிங்க. பிகினிங்கில் ஒன்றும் நான் பார்க்கல, அதனால் கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். நான் பார்த்துட்டு வரும்போது ஒரு மாதிரி மிஸ்டியாக ஃபாகியாமல் ஆயிடுச்சு. ஃபாகியானதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்கு எதிர்க்க இருக்க எந்த விஷயமே தெரியல. கண்ணாடியில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபாகும் பனியை மூடி வைப்பர் போட்டால் டிரைவருக்கு மட்டும் விசிபிலிட்டி கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் சுத்தமாக எதுவுமே தெரியல. 10 அடிக்கு 20 அடிக்கு ரோட்டை எதிர்க்க என்ன இருக்குதுன்னு லைட்டாக தெரியுது. பட் சைடில் இருக்கிறது எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி திகில் மொமெண்ட்டாக இருந்தது. எதிர்க்க ஒரு யானையே நின்னா கூட எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. டிரைவருமே அதை கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தார். பஸ் அங்கங்கே செக் போஸ்ட்டில் நிறுத்தும் போதெல்லாம் அந்த என்ட்ரி போடுறதுக்கு கண்டக்டர் போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து அந்த கண்ணாடி மேலே தெளிச்சு தொடச்சி இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பஸ் மறுபடியும் அந்த டியூனால ஃபாகுனால பனி மூட்டமா கண்ணாடியில் அப்படியே ஃபாகி ஆயிடும். இருந்தாலும் அதை நடு காட்டில் எங்கேயும் நிறுத்தி பண்ண முடியாத காரணத்தினால இந்த மாதிரி செக் போஸ்ட் வரும்போது கண்டக்டர் அங்கே போய் தண்ணி வாங்கிட்டு வந்து தொடச்சி, டிரைவரும் அங்கங்கே கொஞ்சம் தொடச்சி இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இவங்களும் வண்டியை ஓட்டிகிட்டே போனாங்க. அப்படி போயிட்டே இருந்தோம். சைட்ல என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியல. அப்ப டிரைவர் திடீர்னு சொன்னாரு, எதிர்க்கண்ணா யானை கணக்குண்ணே அப்படின்னாரு. யானையா எங்கன்னு பார்த்தா கரெக்டா ரோடு எதிர்க்கையே இருந்தது. நான் கேமரா எடுத்து ஆன் பண்ணி பாக்குறதுக்குள்ள அந்த யானை ரோடோட கிராசிங் சைட்ல போயிடுச்சு. அந்த யானை எக்ஸாக்டா எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதுமலை சஃபாரி சென்டரோட டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும்ல, அந்த பஸ் ஸ்டாப் எதிர்கியே கரெக்டா நின்று இருந்தது. அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போனோம்னா அங்கதான் இறங்குவோம். அங்கதான் அவ்வளோ பேர் நிற்பாங்க. அந்த இடத்துல ராத்திரியில யாருமே இல்லை. அந்த காட்டியான மரத்துல இருந்து ஏதோ பழத்தை சுவைச்சிட்டு இருந்தது. வைல்ட் எலிஃபண்ட் நிறைய பார்த்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி போன ட்ரிப்ஸ்ல நான் வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சு என்னால ஒரு பெருசா வைல்ட் எலிஃபண்ட்டை நான் காட்ட முடியல. ஆனா இன்னைக்கு நான் அதை பார்த்துட்டேன், வீடியோலயும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டேங்கிற ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா ஒரு த்ரில்லா இருந்தது அந்த பயணத்தை நாங்க தொடர்ந்தோம். கண்டக்டர்ஸ் கிட்டயோ டிரைவர்ஸ் கிட்டயோ பேசிட்டே தான் வந்தேன். அந்த கண்டக்டர் சொன்ன விஷயம், ரொம்ப ரீசெண்டா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடியே கிளம்புன KSRTC பஸ் நடுவழியில காட்டுப்பாதையில நிக்குது முதுமலை ரேஞ்சுக்குள்ள. இவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸுமே வந்திருக்கு. வந்தப்போ இவங்களும் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் விசிபிலிட்டி பெருசாக இல்லை, ஒன்றும் புரியல. இவங்களும் பின்னாடியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்ன பிறகு தான் இவங்களுக்கு தெரியுது, அந்த KSRTC பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய யானை கூட்டமே நிற்குது.
ரோட வழி மறைச்சிக்கிட்டு. அதனால அந்த கேஎஸ்ஐடிசி பஸ்ஸு நிற்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுமே நிற்குது. கிட்டத்தட்ட அந்த கேஎஸ்ஐடிசி பஸ்ஸு ஒரு 35 to 40 மினிட்ஸ் அந்த இடத்துல நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யானை வழி விட்ட அப்புறம் இவங்க ப்ராக்ரஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆஸ் பர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரூல்ஸ் படி அனிமல்ஸு ரோட்டில் நிற்குதுன்னா நாம் ஹார்ன் அடித்து துரத்துறது அந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது. அதை இந்த கவர்மெண்ட் டிரைவர்ஸ் கண்டிப்பாக உண்மையாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தமிழ்நாடு கவர்மெண்ட் வண்டி ஒரு டைம் வரும்போது வழியில் ஒரு பெரிய ராக் பைத்தான் கிராஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அவங்க மலைப்பாம்புன்னு சொன்னாங்க. நான் அசியூம் பண்ணுறேன் அது ராக் பைத்தானாக தான் இருக்கணும், இந்தியன் ராக் பைத்தானாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது சைஸில் நல்லா பெருசாகவே இருக்கும். அது வழியை கிராஸ் பண்ணது அந்த ரோடை கிராஸ் பண்ணுற அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் வரைக்குமே பஸ்ஸு பொறுமையாக நின்று தான் இருந்துட்டு பார்த்து போயிருக்காங்க. இது போலலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இவங்க ஜேர்னியில் இவங்க அடிக்கடியுமே அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்லும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. கொஞ்சம் பதைப்பாக பயமாகவும் இருந்தது. இந்த வீடியோவில் நான் பார்த்த மொமெண்ட்ஸில் என்னால் காட்ட முடிஞ்சது 10 to 20% தான். ஏன்னா நான் வீடியோவை ஆன்ல வச்சு இல்லாத சமயத்தில் நான் கோல்டன் ஜாக்கில் பார்த்தேன். அது குயிக்கான ரெஸ்பான்ஸோட வந்துட்டு வண்டி ஓடுறதை பார்த்து உடனே ஓடிச்சு. அது என்னால் வீடியோவை ஆன் பண்ணி கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி அது காட்டு பூனையா இல்லை கிளவுடட் லெப்பர்டான்னு தெரில, ரொம்ப சின்ன சைஸில் ஒரு லெப்பர்ட் மாதிரியே ஒன்று கிராஸ் ஆச்சு. அது பூனை வகை தான், அது லெப்பர்ட் கிடையாது. அது எக்ஸாக்டாக என்ன பூனைன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன், பட் வீடியோவில் என்னால் காட்ட முடியல. அது இல்லாம நிறைய காட்டு முயலுங்க அங்கேயும் போயிட்டே இருந்தது. ஒரு மங்கூஸ் பார்த்தேன். அது மங்கூஸா இல்ல நீலகிரி மார்டனான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா மங்கூஸ் தான் நினைக்கிறேன். இதெல்லாமே குயிக்கா ரோட கிராஸ் பண்ணி ஓடிடுது. வீடியோவை ஆன்ல வச்சிருக்கும் போது நம்ம காட்டக்கூடிய விஷயங்கள், நம்ம ஆஃப்ல இருக்கும் போது நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இதுல மிஸ் ஆகுது. இந்த கம்ப்ளீட் ஜேர்னியையும் ஆன்ல வச்சுட்டு என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா நான் மொபைல்ல தான் எடுத்துட்டு வந்தேன். இவ்வளத்தையும் அப்படி முழுசா காட்ட முடியாததுனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஸோ நம்ம முதுமலை சஃபாரி சென்டரை கிராஸ் பண்ணி அந்த ஃபாகுனால எந்த ஒரு பெரிய அனிமல் மூமெண்ட்டையுமே பார்க்கல. ஆனால் கண்டக்டர் அண்ட் டிரைவர்ஸு அனிமல்ஸ் கண்டிப்பாக அங்கே இருந்திருக்கோம், ஃபாகுனால நம்மளால பார்க்க முடியல, கண்டிப்பாக அங்கே இருந்திருக்கோம், யானைகளாவது கண்டிப்பாக இருந்திருக்கோம், காட்டெருமை இங்கே நிறைய இருக்கும். பட் நமக்கு லக் இருந்ததுன்னா சிறுத்தை புலி ரெண்டுமே இந்த இடத்துல பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறைய அப்படின்னு சொன்னாங்க. அது என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அந்த வார்த்தை அஃபெக்ட் மீன்ஸ் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். எனக்குமே ஃபாகியாக இருந்ததுனால டிசப்பாயிண்ட் ஆனதுனால நான் என்னோட பிளானை மாற்றிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி நைட்டில் ஊட்டி டு பெங்களூர் கிளம்புற பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். ஆனால் அந்த புக் பண்ணது எவ்வளோ நல்ல விஷயங்கிறது எனக்கு அன்னைக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்படி அந்த ஈவினிங் பஸ் புக் பண்ணது எவ்வளோ லக்கியஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு நைட்டு தான் புரிஞ்சுது. முதுமலையை பந்திபுரம் தன்னோட மொத்த வித்தையில 75% வித்தையை அன்னைக்கு இறக்கிச்சு எனக்கு நைட்டு when returning from ஊட்டி டு பெங்களூர். அப்போ கிடைச்ச அனிமல் சைட்டிங்ஸு என் லைஃப்பில் மறக்க முடியாத சைட்டிங்ஸ் அமைஞ்சது. அந்த வீடியோஸ் நெக்ஸ்ட்டாக வரும். ஊட்டி டு பெங்களூர் நைட் பஸ் ஜேர்னியில் த்ரில்லான நான் பார்த்த மொத்த அனிமல் சைட்டிங்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். இதே போல் நிறைய வைல்ட் லைஃப் கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு, நிறைய ட்ராவல் விளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் பேக் டு பேக் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ் போஸ்டிங்ஸு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து ரீச் ஆகிடும். Until then, it's a bye from How Rhythm Explore.